ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மேத்யூ மெசர்ட்சன் அண்ட் ஃப்ராங்க்லின் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். இவங்க எதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் தான் நடக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரிப்ளிகேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரிப்ளிகேஷன் மீன்ஸ் வாட்? ஒரு டிஎன்ஏ தன்னைத்தானே ரிப்ளிகேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பேர் உருவாக்குறது. தட் இஸ் கால்ட் ரிப்ளிகேஷன். இதில் 3 மெத்தட் இருக்குது. செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட், டிஸ்பர்சிவ் மெத்தட். டிஎன்ஏ டூப்ளிகேட் எப்படி பண்ணுதுன்னா செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் தான் பண்ணுது. கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, டிஎன்ஏ டூப்ளிகேட் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் டிஎன்ஏஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா, அந்த ஒரிஜினல் டபுள் ஸ்டாண்ட் அப்படியே பிரிஞ்சிடும். அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு டாட்டர் ஸ்டாண்ட், டபுள் ஸ்டாண்ட் உருவாகும். இது கன்சர்வேட்டிவ் மெத்தட். செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்னா டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் டபுள் ஸ்டாண்ட் பிரிஞ்சு ஈச் ஸ்டாண்ட் டூப்ளிகேட் பண்ணுறது. அப்படின்னா ஒரு பேரண்ட் ஸ்டாண்ட், அந்த டபுள் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் ஸ்டாண்டு, ஒரு டாட்டர் ஸ்டாண்ட். இன்னொரு டபுள் ஸ்டாண்டில் பார்க்கணும் ஒரு பேரண்ட் ஸ்டாண்ட், ஒரு டாட்டர் ஸ்டாண்ட். அதாவது பாதி பாதுகாக்கப்படுறது. கன்சர்வேட்டிவ்னா பாதுகாக்கிறது, செமி கன்சர்வேட்டிவ்னா பாதி டாட்டர் ஸ்டாண்டு, பாதி பேரண்ட் ஸ்டாண்ட் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வர்றது தான் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். டிஸ்பர்சிவ் மெத்தட்னா ஒரே டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டில் ஒரு ஸ்டாண்ட்லேயே துண்டு துண்டாக ஒரு ஃப்ராக்மெண்ட்டு டாட்டரு, ஒரு ஃப்ராக்மெண்ட் பேரண்ட், ஒரு ஃப்ராக்மெண்ட் பேரண்ட், ஒரு ஃப்ராக்மெண்ட் டாட்டர், அப்படி மாறி மாறி துண்டு துண்டாக வர்றது டிஸ்பர்சிவ் மெத்தட். ஆனால் இந்த மேத்யூ மெசர்ட்சன் அண்ட் ஃப்ராங்க்லின் ஸ்டால் 1958 டிஎன்ஏ டூப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் தான் நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்காக அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஈக்வலிபிரியம் கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷன். சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு சொல்யூட், ஒரு கரைப்பான் எடுத்துக்கிறாங்க, டெஸ்ட் டியூப்லையோ ஒரு கொனிக்கல் ஹஸ்க் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எதை பிரிக்கணுமோ, எதை டென்சிட்டி வகையாக டென்சிட்டி பேஸ் பண்ணி பிரிக்க போகிறோமோ அந்த சால்வெண்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அது ஒரு அல்ட்ரா சென்ட்ரிஃபியூஜ்னா இப்போது சேர்னிங் தெரியும். சேர்னிங் தயிர் கடையிறது இல்லை, தயிர் கடையிலும் போது என்ன பண்ணுவாங்க, மத்து வச்சு தயிரை கடைவாங்க. அதில் மத்து தான் அசையும், பாத்திரம் அப்படியே இருக்கும், அது சேர்னிங். ஆனால் சென்ட்ரிஃபியூகேஷனில் அந்த சென்ட்ரல் பார்ட் மேலே மத்து அப்படியே இருக்கும், பாத்திரம் தான் சுற்றும், அதுதான் சென்ட்ரிஃபியூகேஷன். ஸோ இங்கே இவங்க ஒரு அல்ட்ரா சென்ட்ரிஃபியூஜில் ஒரு சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு, எந்த நம்ம பிரியும் அந்த சால்வெண்ட்டை எடுத்துக்கிட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, அந்த டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதில் பேண்டாக பிரிஞ்சிட்டு ஒரு செட்டில் ஆகும், ஒரு இடமா செட்டில் ஆகும். பார்த்தீங்கன்னா மோர் டென்சிட்டியாக இருந்தால் டெஸ்டியூபோட கீழே நின்றுடும், அதுக்கு அப்படி கம்மியான டென்சிட்டி அதுக்கு மேலே நிற்கும், அப்படியே நின்றுட்டே வரும். லைட் டென்சிட்டி அந்த அப்பர் பார்ட்டாவது டெஸ்டியூபில் நின்றுடும். இதுதான் சென்ட்ரிஃபியூஜ். இதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஆர்கானிசம் எதுனா ஈகோலை பாக்டீரியா. எதுக்காக ஈகோலை பாக்டீரியா எடுத்தாங்கன்னா, அது வித்தின் 20 மினிட்ஸ் அதோட ரிப்ளிகேஷன் பண்ணிடும். அது மல்டிப்ளிகேஷன் டைம் வித்தின் 20 மினிட்ஸ். ஸோ அதனால் அதை எடுத்துக்கிட்டாங்க. இதை இவங்க ஒரு கல்ச்சர் மீடியமில் வளர்த்தாங்க. என்ன கல்ச்சர் மீடியம்னா N15ங்கிறது இட்ஸ் ஐசோடோப் ஆஃப் நைட்ரஜன். அதாவது இதில் நியூட்ரான்ஸோட அளவு ஜாஸ்தியாக இருக்கும். N15 ஐசோடோப் எடுத்துக்கிட்டு, அதாவது NH4Cl அமோனியம் குளோரைடுங்கிற சொல்யூஷன் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மீடியத்தில் பாக்டீரியா, ஈகோலை பாக்டீரியா வளர்த்தாங்க. அப்படி வளர்க்கும்போது அதுலேருந்து அமோனியாவில் இருந்த நைட்ரஜன் ஐசோடோப் நைட்ரஜன், தட் இஸ் N15 நைட்ரஜன். இதை க்ரோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்தது, செகண்ட் ஜென்ரேஷன் பல ஜென்ரேஷனுக்கு வளர்ந்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க தனியாக. இந்த கல்ச்சர், இந்த மீடியத்தை ஹெவி கல்ச்சர். This culture is called heavy culture. அடுத்தது செகண்ட் செட், இன்னொரு செட் ஆஃப் ஈகோலை வளர்த்தாங்க. இதுக்கு என்ன மீடியம் யூஸ் பண்ணாங்கன்னா அதே அமோனியம் குளோரைடு தான். ஆனால் அதில் நைட்ரஜனில் N14, அது லைட் நைட்ரஜன். நம்ம ஏற்கனவே N15 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செட்டில் என்ன வளர்த்தாங்க, N15 கல்ச்சர் மீடியம் எடுத்துக்கிட்டாங்க, அது ஹெவி நைட்ரஜன். N14 லைட் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டாங்க. இதையும் பல ஜென்ரேஷனுக்கு வளர்த்த பிறகு இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் செட் N15 வளர்ந்த ஈகோலை பாக்டீரியாவை
ஒரு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணாங்க. எதில் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணாங்கன்னா, இதுக்காக அவங்க எடுத்துக்கிற சொல்யூட் வந்துட்டு சீசியம் குளோரைடுங்கிற சொல்யூட். சீசியம் குளோரைடுங்கிற சொல்யூட். இந்த சொல்யூட் எப்படின்னா தண்ணியில் ஈஸியாக கரையக்கூடியது. தட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக். இது என்ன சொல்லலாம்? ஹைக்ரோஸ்கோபிக் சொல்லணும். இந்த சீசியம் குளோரைடு சொல்யூட் எடுத்துக்கிட்டு அது வந்து அதோட டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த டென்சிட்டி ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏக்கு டென்சிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த சீசியம் குளோரைடு டென்சிட்டி. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதில் இந்த சால்வெண்ட் எதுனா நம்ம N50 மொத்தம் ஈக்குவலை பாக்டீரியாவை அதில் போட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது இதில் வந்துட்டு ஒரு பேண்டு ஃபார்ம் ஆச்சு. எங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா, ஏன்னா இது டென்சிட்டி ஜாஸ்திங்கிறதுனால the band is formed in the lower part of the test tube. N15 பேண்ட் எங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா லோயர் பார்ட் ஆஃப் த டெஸ்ட் டியூப். நெக்ஸ்ட்டு இது ஜென்ரேஷன் 0ன்னு சொல்லலாம். இந்த ஜென்ரேஷன் 0ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த செட் என்ன பண்ணாங்கன்னா, N14 வளர்ந்ததே அந்த கல்ச்சர் மீடியத்தில் வளர்ந்த ஈக்குவலை பாக்டீரியாவை அதே மாதிரி சீசியம் குளோரைடு ஒரு டெஸ்ட் டியூப்ல சீசியம் குளோரைடு எடுத்துக்கிட்டு அதில் அந்த N14 வளர்ந்த ஈக்குவலை பாக்டீரியாவை ஆட் பண்ணி சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணும்போது அதில் அப்போ வந்து அதே மாதிரி டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள்லாம் பிரியும் இல்லையா? பிரியும் போது இந்த பேண்ட் எங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா டெஸ்ட் டியூபோட டாப் போர்ஷனில். இதை வந்து நம்ம லைட் கல்ச்சர் சொல்லலாம். அதாவது N15 வளர்ந்த ஈக்குவலை பாக்டீரியா சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணும்போது ஃபார்ம் ஆன பேண்ட் வந்து மிடில் இருந்தது. தட் இஸ் ஹெவி கல்ச்சர். N14 வளர்ந்த பாக்டீரியாவை சீசியம் குளோரைடில் ஆட் பண்ணி சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணும்போது பேண்டு மேலே ஃபார்ம் ஆச்சு டிஸ்ட்ரிபியூட் டாப்பில். தட் இஸ் கால் தி லைட் கல்ச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹெவி நைட்ரஜன் சொன்னேன் இல்லையா? ஹெவி கல்ச்சர். அதாவது N15 வளர்ந்து ஹெவி கல்ச்சர், லைட் நைட்ரஜனில் வளர்ந்து லைட் கல்ச்சர். ஹெவி கல்ச்சரில் வளர்ந்த பாக்டீரியா ஈக்குவலை பாக்டீரியாவை கொஞ்சமாக எடுத்து லைட் கல்ச்சரில் ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டாங்க. 20 மினிட்ஸ் ஆனால் செகண்ட் ஜென்ரேஷன் வரும் இல்லையா? இது ஜெனரேஷன் 1. இது ஜென்ரேஷன் 1. இதுக்கப்புறம் இதை சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணும்போது பேண்ட் எங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா டெஸ்ட் டியூபோட மிடில். அதாவது இதில் என்ன இருக்குது? இந்த கல்ச்சரில் N15 இருக்குது, N14 இருக்குது. ஸோ லைட்டும் இருக்குது, ஹெவி கல்ச்சரும் இருக்கிறதுனால ரெண்டுமே சேர்ந்து மிடில் ஆஃப் இந்த டெஸ்ட் டியூப்ல ஃபார்ம் ஆயிருந்தது. இதை வந்து நம்ம ஹைப்ரிட் சொல்கிறோம். இதை ஹைப்ரிட் ஜென்ரேஷன் 1 சொல்லலாம், ஹைப்ரிட் சொல்லலாம். அடுத்தது இதே ஜென்ரேஷன் அதே கல்ச்சர் ஜென்ரேஷன் 1 இருக்க அதே கல்ச்சரில் திரும்ப கொஞ்சம் 20 மினிட்ஸ் விட்டு பார்க்கும்போது திரும்பவும் பாக்டீரியா க்ரோ ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சதுன்னா டெஸ்ட் டியூப்ல மிடில் ஹைப்ரிட் பேண்ட் என்ன சொன்னேன்? N15 N14 சேர்ந்து இருந்தது. அது ஒரு பேண்ட் ஃபார்ம் ஆச்சு. அதை தவிர இன்னொரு பேண்ட் லைட் பேண்ட் வந்துட்டு மேலே டெஸ்ட் டியூப் டாப்பில் ஃபார்ம் ஆகி ரெண்டு பேண்ட் வந்தது. ஏன்னா முதல்ல இருந்தது N15 N14 சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அது மைடில் இருந்தது. செகண்ட் ஜென்ரேஷனில் அது திரும்ப அதே N15 வளரும்போது ஒரு கல்ச்சர் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அது வந்து டாப் ஆஃப் தி டெஸ்ட் டியூப்ல இருக்கும்போது திரும்ப ஒரு 20 மினிட்ஸ் டெஸ்ட் டியூப்ல விட்டு பார்க்கும்போது கல்ச்சர் பண்ணும்போது அடுத்தது அதை திரும்ப எடுத்து ஆஃப்டர் 20 மினிட்ஸ் எடுத்து அது ஜென்ரேஷன் 3. அதை திரும்ப சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது ஃபார்ம் ஆன ஹைப்ரிட் பேண்டு மிடில் இருந்தது, லைட் பேண்டு அதே மாதிரி டாப் ஆஃப் தி டெஸ்ட் டியூப்ல இருந்தது. ஆனால் என்னென்னா இந்த ஹைப்ரிட் பேண்டு கொஞ்சம் லைட்டாக இருந்தது, திக்னஸ் கம்மியாக இருந்தது. அதுவே லைட் பேண்ட் வந்து திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இதே மாதிரி கண்டினியூஸாக செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது வந்துட்டு அந்த ஹைப்ரிட் பேண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருந்து ஹைப்ரிட் பேண்ட் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் டூப்ளிகேட் பண்ணிட்டு இருந்து நிறைய காப்பீஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இதை வச்சு தான் இவங்க வந்துட்டு டிஎன்ஏ வந்து செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் தான் ரிப்ளிகேட் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இதுதான் மேத்யூ மெசல்சன் ஸ்டாரோட எக்ஸ்பெரிமெண்ட். I hope you all have understood.